மரண தண்டனை விதித்த பின் பேனா முனையை உடைக்கும் வழக்கம் இந்திய நீதிபதிகளிடையே காலம் காலமாக இருந்து வருகிறது. இந்த பாரம்பரியம் முகலாயர்கள் காலத்தில் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சியிலும் தொடர்ந்தது. பேனா முனையை உடைப்பது கடுமையான தண்டனை வழங்கிய நீதிபதியின் கனமான இதயத்தை குறிக்கும் அடையாளமாகும். மரண தண்டனை தீர்ப்பில் கையெழுத்திட்ட பிறகு பயன்படுத்திய இறகு பேனாவை உடைக்கும் வழக்கம் இருந்ததாகவும் குறிப்பிடுகின்றனர். ஒரு உயிரை பறிக்கும் அளவிற்கு கடுமையான தண்டனையை கொடுத்து அந்த பேனாவை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவும் உடைக்கப்படுகிறது. இந்தியாவில் ஒருவருக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை விதித்த பிறகு நீதிபதி தனது பேனா முனையை உடைப்பது ஒரு நீண்டகால பாரம்பரிய வழக்கமாகும். இதற்கு சட்டப்பூர்வமான கட்டாயம் ஏதுமில்லை என்றாலும் இதன் பின்னணியில் பல ஆழமான காரணங்கள் கூறப்படுகின்றன. ஒரு நீதிபதி மரண தண்டனை தீர்ப்பில் கையெழுத்திட்ட பிறகு அதே நீதிமன்றத்தால் அந்த தீர்ப்பை மாற்றவோ அல்லது மறுபரிசீலனை செய்யவோ முடியாது. பேனாவை உடைப்பது அந்த தீர்ப்பு இறுதியானது என்பதை குறிக்கும் அடையாளச் செயலாகும். ஒரு மனிதனின் உயிரை பறிக்க பயன்படுத்தப்பட்ட பேனா மீண்டும் ஒருமுறை அத்தகைய கொடூரமான தீர்ப்பை எழுதவோ அல்லது வேறு எந்த சாதாரண வேலைகளுக்கோ பயன்படுத்தப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் உடைக்கப்படுகிறது. ஒரு உயிரை எடுக்கும் தீர்ப்பை வழங்குவது நீதிபதிகளுக்கு மகிழ்ச்சியான காரியம் அல்ல. இத்தகைய ஒரு கடுமையான முடிவை எடுக்க நேர்ந்ததற்காக நீதிபதி கொள்ளும் ஒருவித வருத்தத்தின் அடையாளமாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஒரு நீதிபதி தனது கடமையைச் செய்யும்போது சட்டத்தின் பெயரால் ஒரு உயிரை பறிக்கிறார். அந்த பேனாவை உடைப்பதன் மூலம் அந்தச் செயலில் இருந்து தன்னை மனதளவில் விடுவித்துக் கொள்ளவும், அந்த மரணத்திற்குத்தான் தனிப்பட்ட முறையில் காரணமல்ல என்பதை தனக்குத்தானே உணர்த்திக் கொள்ளவும் நீதிபதிகள் இதைச் செய்கிறார்கள். ஒரு மனிதனின் உயிரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒரு முடிவை எழுதிய பேனா மீண்டும் ஒரு சாதாரணமான விஷயத்தையோ அல்லது மகிழ்ச்சியான செய்தியையோ எழுத பயன்படுத்தப்படக்கூடாது என்ற எண்ணமும் இதில் அடங்கியுள்ளது. உச்சநீதிமன்ற மேல்முறையீடு மற்றும் கருணை மனுக்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்ட பிறகு சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் கருப்பு வாரண்ட் எனப்படும் மரண சாசனத்தை வெளியிடும். இதில் தூக்கிலிடப்பட வேண்டிய தேதி மற்றும் நேரம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். மரண சாசனம் வழங்கப்பட்டதற்கும் தூக்கிலிடப்படுவதற்கும் இடையே குறைந்தது 15 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என்பது சட்ட விதிமுறை. கீழமை நீதிமன்றம் ஒருவருக்கு தூக்கு தண்டனை விதித்த பிறகு அந்த தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்படாது. இந்திய சட்டப்படி அந்த தண்டனை உறுதி செய்யப்படவும் குற்றவாளி மேல்முறையீடு செய்யவும் பல நிலைகள் உள்ளன. கீழமை நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தவுடன் அந்த வழக்கின் அனைத்து ஆவணங்களையும் தானாகவே உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் அந்த தண்டனையை உறுதி செய்யும் வரை அதை நிறைவேற்ற முடியாது. உயர்நீதிமன்றம் அந்த தண்டனையை உறுதி செய்யலாம், குறைக்கலாம் அல்லது குற்றவாளியை விடுவிக்கலாம். கீழமை நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். இதற்கு தண்டனை விதிக்கப்பட்ட நாளிலிருந்து 7 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் உண்டு. உயர்நீதிமன்றமும் தண்டனையை உறுதி செய்தால் அரசியலமைப்புச் சட்டத்தின் கீழ் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் செய்யலாம். அனைத்து நீதிமன்ற மேல்முறையீடுகளும் தோல்வியடைந்தால் குற்றவாளிக்கு கடைசியாக 2 வாய்ப்புகள் உள்ளன. மாநில ஆளுநரிடம் கருணை மனு அளிக்கலாம். குடியரசுத் தலைவரிடம் கருணை மனு தாக்கல் செய்யலாம். அவர் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கவோ அல்லது மன்னிக்கவோ அதிகாரம் பெற்றுள்ளார். இந்திய குடியரசுத் தலைவரும் குற்றவாளியின் கருணை மனுவை நிராகரித்தால் தண்டனை உறுதியான பிறகு குற்றவாளி சிறையில் அடைக்கப்படுவார். குற்றவாளி மற்ற கைதிகளிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு 24 மணி நேர கண்காணிப்பில் வைக்கப்படுவார். தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக மருத்துவ பரிசோதனை மற்றும் அவரின் கடைசி ஆசை என்ன என்பது போன்ற நடைமுறைகள் பின்பற்றப்படும்.